அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின்படி ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் கடந்த ஆண்டு ஜூலை 1 முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலான அரை ஆண்டிற்கு 3% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு 53% நிர்ணயிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் நடப்பாண்டு ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையிலான காலகட்டத்திற்கு 2% அகவிலைப்படி உயர்த்தப்படும் என்கிற எதிர்பார்ப்பு நீண்ட நாட்களாகவே இருந்த நிலையில் இன்று அறிவிப்பு வந்துள்ளது. அதன்படி மத்திய அமைச்சரவை மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 2% அதிகரிக்க ஒப்புதல் அளித்துள்ளது. ஜனவரி 2025ற்கான டிஏ உயர்வு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனவரி முதலான டிஏ அரியர் தொகையும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும். அதே போல ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலை நிவாரண அரியர் தொகையை பெறுவார்கள். இந்த திருத்தத்தின் மூலம் அகவிலைப்படியானது 53%இலிருந்து 55% உயரும். அகவிலைப்படி 2% அதிகரித்துள்ளதால் குறைந்தபட்ச ஊதியமானது 18,000 ரூபாய் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு மாதம் 360 ரூபாய் சம்பளம் உயர்வும் கிடைக்கும். ஆண்டுக்கு இது 4,344 இருக்கும். அகவிலை நிவாரணமும் 2% அதிகரித்துள்ளதால் குறைந்தபட்ச ஓய்வூதியமானது 9,000 ரூபாயிலிருந்து 13,950 அதிகரிக்கும்.